நம்ம நினைப்போம் என்னங்க ரொம்ப கெட்டது பண்றான், நல்லாதான் இருக்கிறான், சிவபெருமான் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு, சிதம்பரத்து நடராஜரவே இல்லையா, இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குது. ஒரு அன்பர் கேட்டார், இப்படி எல்லாம் நடக்குது, சாமி பாத்துட்டே இருக்கிறாரு, சாமி எல்லாம் பார்த்துதான் இருக்கிறாரு. சிங்கம் தூங்கும் போது எலி மேல விளையாடும், நரி வந்து துரண்டும், எல்லாம் பண்ணும். ஆனா அதனுடைய தவம் குறையிற வரைக்கும் இந்த சிங்கம் அமைதியா, இந்த அசுரர்கள் என்னென்னமோ ஆட்டம் கட்டுவாங்க, அது வரைக்கும் அமைதியா இருப்பார் சிவபெருமான். தவம் குறையணும், அவன் செய்த பேட்டரி குறையணும், சார்ஜ் குறையணும், அப்ப கத்த ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், அப்ப வைப்பார் வேட்டு. அவன் முன்னமே செய்த தவம் குறைகிற பொழுதுதான் ஈசன் அவர்களை என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதனால தவம் குறையட்டும், தவம் குறையும், அவம் பெருகும், தவம் குறையும், எல்லாருக்கும் நன்மை நடக்கும். அதனால இதற்கெல்லாம் ஒரே வழி, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சைவத்தை காப்பாற்றி சாக போறது என்னைக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு மத்தியானம் இருக்கிறோம், ராத்திரி இருக்கமான்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு மத்தியானம் இப்படி இருப்பனா சாம்பலாவான்னு தெரியாது. எத்தனையோ வாழ்க்கை நடைமுறையிலேயே பாக்குறோம், நம்ம வாழ்க்கையிலேயே பாக்குறோம். இன்னைக்கு மத்தியானம் பேசுறவர் நாளைக்கு மத்தியானம் சாம்பலாவது நிக்கிறாரு டப்பா.